ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் வந்து மெயினாக வந்து கெஸ்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தால், அதாவது விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்னென்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வெல்கம், அதாவது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தயவுசெய்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ப்ளீஸ் கம்மின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கம்மின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். தயவுசெய்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கம்மின் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கம்மின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளீஸுங்கிறது வந்து தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, கம்மின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ப்ளீஸ் ஹேவ் அ சீட். முன்னாடியே சொன்ன மாதிரி தயவு செஞ்சுன்னு யூஸ் பண்ணாமல் ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். ஹேவ் அ சீட் அப்படின்னா என்ன? உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அடுத்தது உங்கள் நாள் எப்படி இருந்தது, இன்றைக்கி இந்த பொழுது எப்படி போச்சு அப்படிலாம் கேட்போம்ல, அதுக்கு ஹவ் வாஸ் யுவர் டே, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கணும். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு கேன் ஐ கெட் யூ சம்திங், கேன் ஐ கெட் யூ சம்திங் அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கணுன்னா கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ஈட், அந்த டு ஈட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ஈட். அடுத்தது உங்களுக்கு காஃபி இல்லைன்னா டீ வேணுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு would you like to have some coffee or tea அப்படி இல்லைன்னா would you like to have some tea or coffee. ஓகேவா? உங்களுக்கு டீ இல்லைன்னா காஃபி வேணுமா அப்படி கேட்குறதுக்கு would you like to have some tea or coffee அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லுவோம்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு, அதுக்கு லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லணும். லாங் டைம் நோ சி. அடுத்தது உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இட்ஸ் கிரேட் டு see you, இட்ஸ் கிரேட் டு see you அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஐ எம் ஹாப்பி டு see you, ஐ எம் ஹாப்பி டு see you அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்கன்னு, அதுக்கு ஃபீல் அட் ஹோம், ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபீல் அட் ஹோம், ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்தவங்க கிட்ட, இந்த கெஸ்ட்டு கிட்டலாம். ஸோ அதுக்கு லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங், லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.